வணக்கம் மக்களே, நான் உங்கள் தட்சிணாமூர்த்தி பேசுகிறேன். அதாவது டிஎம். இப்போ நம்ம என்ன விளையாட போகிறோம்னா மைன்கிராஃப்ட். கேம்ஸ் ஒன்று நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். காப்பரேட் கொடுத்துட மாட்டிங்களே. ஐயோ, இது வேறு கட் பண்ணுமா? நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. கிராணி எங்கடா நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே கேட்குது. என்ன மேட்டர்னா, நானே ஒரு ஸ்கூல் படிக்கும் பையன். நான் லீவ் கிடைக்கும் போது தான் விளையாட முடியும். இவ்வளோ நாள் லீவ் விட்டு திடீர்னு வந்து விளையாடினா அவள் செம்ம அடி அடிக்கிறா. அப்படி செம்ம அடி அடிக்கிறா. அதனால் ஒரு 4 அடி திரும்ப அடிச்சு வீடியோவாக கற்றுட்டு விளையாட புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் இதுதான் மைன்கிராஃப்ட் முறையாக விளையாடுறேன். இது மாதிரி நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேன். விடிஜி ப்ரோ, திசோன் ப்ரோ அதெல்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பல வருஷம் பார்த்துருக்குறேன். அதான் ட்ரை பண்ண போகிறேன் முதல் தடவையாக. என்னடா கீழே பச்சை கலரில் ஏதோ இருக்கேன்னு நீங்கள் பார்க்குறது எனக்கு புரியுது. அது என்னன்னா, நான் முதலே சொன்னோம்னா ஒரு ஸ்கூல் படிக்கும் பையன். அதனால் எனக்கு தனியாக ஜிபேலாம் இருக்காது. அதனால என்னால் காசு போட்டு வாங்க முடியாது. அதனால மால் வருஷன் இதில் இன்னும் இப்படி இருக்குது. ஆனால் அதை நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயம், இப்போ நான் ஃபஸ்ட் டைம் விளாட்ணுன்ற காரணத்தினால் நான் கீப்பின் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கமெண்ட்டில் கை ஊற்றுது எனக்கு தெரியுது. பட் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்ன மறந்துடுங்க, மன்னிச்சிருங்க. இந்த வீடியோக்கு செகண்ட் பார்ட் வேணும்னா உங்கள் ஆதரவை தாங்க மக்களே. அப்புறம் ஐயோ பார்ட்னர் லோட் ஆகினேங்கிறான். எவ்வளோ நேரம்? ஐயோ, ஓ நோ, எவ்வளோ நேரம்டா? சின்ரா சிசிக்கிறோம்டா டே. நான் சீடு வந்து ரேண்டமாக தான் போட்டு வந்திருக்கேன். தெரியல இப்போ எங்கே லேடாக பண்ணதில்ல. என்ன மக்கள் இது 89 72 00 தானே ஸ்பான் பண்ணணும். ஒருவேளை 00 தண்ணி நடந்துட்டு போகிறீங்க மக்களே. நான் கண்டதை நீங்களே கண்டீங்களா? ஒரு செகண்ட் இருங்க. சவுண்டை மட்டும் கம்மி பண்ணிடுறேன், ஏன்னா காப்பிரைட் கொடுத்துருவாங்க. காப்பிரைட் ஏற்கனவே ஒன்று வீழ்ந்த காரணத்தினால் தேவைப்படும். ஐயோ, இது வேறு உள்ள வந்துட்டா இது ஒரு பெரிய பிரச்சனை மக்களே. மொபைலில் பாக்கெட் எடிஷன் பிளேயர்ஸை பற்றி உங்களுக்கே தெரியும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 3 நிமிஷத்தில் இப்போ உட்காந்துக்கானே. சூப்பர். அப்புறம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நான் கண்டதை நீங்கள் கண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அதை நோக்கி போயாகலாம். இதான் மக்களே பர்ஃபெக்டான இது மக்களே. வா, ஸ்பான் செம்மையாக இருக்குது. வீடு வந்து இப்போதைக்கு கட்ட வேண்டாம், ஏன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது. ப்ளஸ் டூர்ஸ் தான் எடுக்கணும். முதல்ல இந்த வில்லேஜுக்கு போவோம். அங்கே போய் ஏதாவது நல்ல வீடாக பார்த்து செட்டில் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இப்போ நேராக தேடுற வீட்டில் செட்டில் ஆகிட மக்கள், ஏன்னா அது பெருசாக. ஆஹா, அட்வான்ஸ்மெண்ட் சி ரெஸ்பி. இதோ நேராக தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் நம்ம வீடு. நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். வீடாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உள்ள பெட் இருக்கா? என்னடா இது? இது பெட் இருக்க வாய்ப்பே கிடையாது.
வெளியே கட்டிச்சிருக்கீங்க. இல்லை நான் வெளியே போகிறேன். நமக்கு இவனுங்க நாகரீகம் தெரியாத வாக்கணுங்க. சரி வில்லேஜ் ரூட் அடிக்க வேண்டிய வேலை பார்க்கலாம். படிக்கட்டு தான் இருக்குது. அப்பா மாடு கத்துறது காது கீது. வில்லேஜ் பிளாக் ஸ்மித் இருக்கா? பிளாக் ஸ்மித் இருந்தா அங்கே கூட போய் செட்டில் ஆகலாம். ஏன்னா வீடு கிட்ட இருந்தாலும் இந்த மாதிரி கம்பேக்டாக இருக்கும். இருந்தாலும் வேண்டாம். பாரு மக்களே வேலை செய்கிறான். சவுண்ட் எனக்கு கேட்குது. வாவ் சரிப்பா நல்லா இருக்கணும்ப்பா. நல்ல ரூட்டு சூப்பர். அப்புறம் மக்களே எல்லாம் படம் பார்க்க போனீங்களா தெரியல. நானும் போல தான் போனோம். சூப்பர் மக்களே. காப்பர் ஸ்பியர் 3 கட்டுரு. அயன் லெகின்ஸு அப்படியே ஒரு ஃபுல் செட்டு 6 கூட குத்தாங்கன்னு சொன்னேன். அதுதான் ஸ்டோன்லேருந்து டைரெக்டாக போயிடலாம். அயனுக்கு அப்படியே டைரெக்டாக போயிடலாம். சரி வாங்க மக்கள் நம்ம திரும்ப கடிக்க ஆரம்பிக்கலாம். சூப்பர் ஹேவல் இருக்கு. ஓ இப்படிக்காக ஒரு இது போதா? இங்கே ஒரு 4 வீடு இருக்குது. நம்ம மேலே ஃபுல்லாக பார்த்துடலாம். அந்த பக்கம்லாம் சுற்றிட்டு டேரெக்டாக இதில் போகலாம். இது நம்ம வீடு பகுதி. வீட்டு பகுதி இங்கே பார்த்து போகுது. ஓ நிற்கிதா இந்த போய் பார்ப்போம். அயங்காலம் நாங்கள் எங்கே போனோம்? காலமே காலம் நான் பார்க்கலையே. அண்ணனோட தரிசனம் கிடைக்கணும். எப்படி கிட்ட போனாலே குழப்பார். அது நம்ம அடிச்சா எனக்கு உண்மையிலே இதில் கேம் பிடிச்ச மொபைல் தான் மக்களே. பயன் தான். ஏன்னா ஸ்பான் பண்ணிட்டு அப்படியே வீட்டு நிறுத்தணும்னு சொன்னேன். ஒரு சாமி உள்ள வர முடியாது. நான் அயங்காலம் வீடு பிடிக்காத விஷயமே. அவன் பிரிப்பறேன். வெயிட் a minute. இது நம்ம பார்த்த பிளாக் ஸ்மித் தான். சவுத் ஆரம்பிச்சு நாங்கள் பார்த்தது தான். இதெல்லாம் மூடி போகணும். மக்களே சத்தியமா இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. நான் வேணா சீடு கூட சொல்கிறேன். நீங்கள் கூட போட்டு பார்த்து வந்து பாருங்க. சத்தியமா பா லக்கு. ஐயோ சமாளே ஃபுல் செட் ஆர்மி கிட்டத்தட்ட கட்சி. இது மட்டும் தேவை. இந்த இன்னொரு செக்ஸ் லெகி கொடுக்குறது பதிலாக இவனு ஹெட்டு கொடுக்குதான் கட்டாதுங்க. ஐ மீன் ஒரு ஹெல்மெட்டு. இப்போ 3 டைமண்ட் இருக்குது. நம்ம பிக்ஆக்ஸ் பண்ணலாமா ஆக்ஸ் பண்ணலாமா? பிக்ஆக்ஸ் பண்ணால் மைண்ட் பண்ணி இன்னும் 3 ஆக்ஸ் எடுக்கலாம். ஆக்ஸ் பண்ணால் எனிமீஸை சமாளிக்கலாம். அப்படி நான் இந்த பாட்டில் அந்த டைமண்ட்ஸ் எதுவும் பண்ணேன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கையில் டீலை விட்றேன். ஆஹா தலைவா தோற்கே தலைவா அதோ வந்த தலைவா. ஐயோ தலைவா என்ன தலைவா பண்ணுற? ஐயோ ஸோ ஐயோ ஏற வேற முடியலையே தலைவா. உன்னை பார்க்கலான்னு பார்த்தா என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு ஓடிடலாம். வேணாம் வேணாம். யார் அவங்ககிட்ட தோரத்தில் வாங்குறது? இன்னொரு பிளாக் ஸ்மித் இருக்கும். வேணாம் வேணாம். இதுக்கு மேலே பேராசைப்பட்டால் அதுக்கு பேர் வேறு. அதனால நம்ம வந்து சத்தின்ட்டு போய் நம்ம வேலையை பார்ப்போம். அப்பா சவுண்ட் அதிகமாக மக்கள் இந்த அனிமல்ஸ்லாம் அந்த கத்துற சவுண்ட் அப்படியே சீக்கிது காது. இன்னும் வார்டன்லாம் வந்தானா அவன் தான் முடியுது. வார்டனு இது என்ட்ருமேனு அவன்லாம் கத்த ஆரம்பிச்சான். அவள்தான் உடுத்தண்ணிலே கையை விடுவாங்க. சும்மாவா உருவான்ற மாதிரி தான் ஆகிடும்.
அடுத்த பாட்டில் ஏதாவது சரி பண்ணிட்டு நான் வரேன் மக்களே. காப்பி ரெடி கீப்பி ரேட்டு போடாமல் இருந்தால் சரி, போடக்கூடாது வேண்டிப்போம். அப்படி போட்டாலும் கவலைப்படாதீங்க, நான் சாங்கெல்லாம் இது பண்ணிவிட்டு இதே சீடு போட்டு இதே வேர்ல்டில் நான் திரும்ப வருவேன், கவலையே படாதீங்க. எனக்கு அந்த பக்கம் இருக்குது எனக்கு பிடிக்கல. இப்படி ஒரு ஓரமாக மேலே இங்கே எவனா படிக்கட்டை போட்டவன் பசங்களா அப்படியே பால்கனிலாம் அந்த டோர்லாம் போடாது, காற்று அடி வெளியில தான் வீட்டுக்குள்ளே வரணும், அப்படியே தான் நல்லாயிருக்கும். வீட்டை வெளியேருந்து பார்த்தா சூப்பராக இருக்குது, உள்ள அரைக்குறை கட்டி செய்யறாங்க. இதெல்லாம் நம்ம இது பண்ணிவிட்டு இந்த மேட்ச் ஃபுல்லாக கட்டி விட்டு இதை நம்ம இதாக்கிடலாம், பெட்டு போகிற இடமா மாற்றிக்கலாம். பெட்டு இங்கே போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். அப்படின்னு என்னோட பக்தி சொல்லுது. ஆமாம், இவ்வளோ நேரத்தில் கிராஃப்டிங் டேபிளே பண்ணல. எவ்வளோ பெரிய ஆள் நான். முதல்ல கிராஃப்டிங் டேபிள் பண்ணியாச்சு. 17 ஓப்பராக இருக்கு. சரி, லாகுன்றது பிளாங்க் அப்புறம் இன்னொரு சோகமான சம்பவம் மக்களே, 10ஆம் தேதியே ஸ்கூல் திறக்க போகிறன்ற மாதிரி நியூஸ் கட்சிக்கிட்டே இருக்கு. ஒரே மன வருத்தமாயிட்டேன். இப்போ பெட்டு தேவைப்படுது. ஆஹா, நாற்று ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டிலேருந்து பெட்டை சுற்ற வேண்டியதான். அரே வில்லேஜர், நான் அப்புறம் உனக்கு பெட்டு செஞ்சு தரேன்டா. சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ டகடோ 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 டகடோ. ஐயோ ஓடாடி டகடோ டகடோ. அவ்வளோதான் மக்களே, அடுத்து தூங்கிட வேண்டாம். ஆல்ரெடி 12 நிமிஷம் தாண்டி போய்கிட்டு இருக்கு மக்களே. இன்னும் ஒரு 15 நிமிஷம் போயிட்டு வீடியோ கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது மேலே என்னோட ஃபோன் தாங்காதுன்னா நான் வீடியோ வேறு அப்டேட் பண்ணணும், எடிட்டிங் வேறு பண்ணணும். எடிட்டிங்லாம் பண்ணுறதுக்கு இதே ஒரு டப்பா பண்ணணும். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் நம்ம டயம். ஆனால் நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ இது கொடுத்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா காலில் கையில் வந்து அது ஒரு புது ஃபோனை கலெக்ட் பண்ணிட்டேன். அதனால் சப்போர்ட் முக்கியம் மக்களே, முக்கியம் சொல்லிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணால் இங்கெல்லாம் எவன்டா படிக்கிட்டு இருக்கோம். நம்ம மரம் வெட்ட போகலாம் மக்களே. இதை நம்ம இங்கேயே வீடு முடிச்சுக்கலாமா? அப்போ இருங்க, நான் பெட்டு செஸ்ட் மட்டும் வச்சு வந்துடுறேன். எனக்கு இன்னொரு பிளானும் இருக்குது. இந்த ஜில்சன் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா, அவர் வந்து ஃபஸ்ட்டு சர்வர் ஜெட்டிபாய் சீரிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மைன்கிராஃப்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஒரு வீட்டு போவேன். அந்த வீடு தான் வாழணும்னு ஆசை. அந்த வீட்டுக்கு பின்னாடியே உடச்சி ஒரு இது மாதிரி கட்டியது, ஒரு ஃபார்மு. அதே மாதிரி நான் இந்த வீட்டில் கட்டலான்னு எனக்கு கட்டாதுக்கா சூப்பரு. நம்ம இடத்தெல்லாம் ஆயின்னு அதை வச்சு ஒரு பக்கெட்டு மட்டும் பண்ணி அப்படியே அங்கேருந்து தண்ணியை பிடிச்சிட்டு வந்து அப்படியே இங்கே ஊற்றி அப்படியே இது ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் பண்ணி விட்லான்னு. எங்கள் வில்லேஜர் பக்கத்துலேயே இருக்கிறாங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் பார்க்கலாம் டைம் ஆகும் தான். ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் சொல்லுது ஒரு செமி ஆட்டோமேட்டிக். இந்த வீடு கொஞ்சம் வித்தியாசம் எதிர்பார்க்கணும். ஓ, இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ் வீடு. போகணும் மக்களே. நான் வேணா ஆஃப்லைனில் எல்லா மரம் எடுத்து வச்சுறேன் மக்களே. ஏன்னா மரம் வெட்டுறதுலாம் காட்டுறேன்னா பொறுமையாக போய் டைம் ஆகி நீங்கள் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்க. டைம் லேப்ஸ்லாம் பண்ணுறதுக்கெலாம் என் ஃபோன் தாங்காது. அதனால் நான் வந்து ஒரு 3 ஸ்டாக் மரத்தை எடுத்துகிட்டு வரேன். ஐயோ, அதுக்குள்ளே 15 நிமிஷம் ஆகும் போதா. சரி, நான் எடுத்துகிட்டு அடுத்த வீட்டை கண்டினியூ பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் முக்கியம். பாய் பாய் பாய்.